வெல்கம் டு சாய்கம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் வந்து சிடிஎஸ் எக்ஸாம்னா என்ன, அந்த எக்ஸாம் வந்து எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த போஸ்டிங்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதோட ஸ்கோப் என்னன்றதை பார்க்கறதுக்காக அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் தந்து வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேப்பரோட பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதில் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் படிக்கணுன்றதை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு வந்து 3 பேப்பர் வரும். ஒன்று வந்து வெக்காபுலரி, கிராமர் அண்ட் ரீடிங். 3 பார்ட்டாக வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஆஸ் பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படி வெக்காபுலரியிலேருந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல் செக் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் ஆர் பேர்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கிராமரில் வந்து ஸ்பாட்டிங் தி எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கம்ப்ளிமெண்ட், க்ளோஸ் காம்ப்ரிஹென்ஷன், வேர்ட் கிளாஸ், வாய்ஸஸ் அண்ட் நரேஷன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன்ஸ் வச்சு கேட்பாங்க. ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நம்ம ஸ்கூலில் படித்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆர்டர் ஆஃப் தி வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ், ஆர்டரிங் ஆஃப் சென்டென்ஸ், இந்த 3 டாபிக் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம இதை மட்டும் படித்தா பார்த்தாது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி கேட்பாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதில் எடுத்தது. ஆனால் வந்து நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பார்ட் ஆஃப் சென்டென்ஸ், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், வெர்ப்ஸ், கன்ஜெக்ஷன், ஆர்டிகல்ஸ், வாய்ஸஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அது படிக்கணும். அப்புறம் ஸ்பீச் வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், கிராமர் பார்ட் அது படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் டேக் படிக்கணும், டிட்டர்மினேஷன்ஸ், பங்க்சுவேஷன்ஸ், டென்ஸ், குவாலிஃபயர்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், இன்டர்ஜென்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், ஜெரண்ட், பார்ட்டிசிபல் அண்டு இன்ஃபினிட்டிவ். இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கிராமரில் படிக்கணும். ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டுக்கிற கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஆர்டரிங் ஆஃப் சென்டென்ஸ், ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ், அதாவது ஜம்பிள் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சென்டென்ஸில் வேர்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேசேஜ் கொஸ்டின் மெத்தட். பேசேஜ் கொஸ்டின் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு பெட்டர் வே என்ன அப்படின்னா, ஒரு சில வந்து பேசேஜை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அடுத்து அந்த பேசேஜை நம்ம போய் படிக்கிறப்ப இதுக்கு கொஸ்டின் நம்ம படிச்சதுக்கான ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து அதை நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கொஸ்டினை படிக்க வரோன்றப்ப வந்து நம்மளுக்கு எது ஆன்சர்ன்றது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டைமை வந்து ஈஸியாக வந்து அங்கே ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நரேட்டிங் ஸ்டோரி. நம்ம ஓனாக ஸ்டோரி நரேட் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளோட வெக்காபுலரி அண்ட் ரீடிங் ரெண்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். வெக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், நிறையா புதுவாக வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றப்ப வந்து அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான எதிர்ப்பதம் என்ன அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்கணும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஒவ்வொரு சென்டென்ஸுமே வந்து அது ஒன் வேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹியூமன்ஸோட ஹெல்த் கேரை வந்து செக் பண்ணுறவங்க வந்து நம்ம டாக்டர் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறோம். அந்த மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம நிறையா படிக்கிறப்ப வந்து நம்ம நிறையா புது வார்த்தைகளை கற்றுக்கலாம். யூஸ் ஏ நியூ வேர்ட்ஸ் இன் ரெகுலர் லைஃப். நம்ம நார்மலாக ரெகுலர் லைஃப்பில் பேசுகிற இங்கிலீஷ் வந்து நிறையா புது வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலமாக வந்து நம்ம வெக்காபுலரியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிராமர் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், பேசிக்கலாக தெரியும்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்ஜெக்டிவ் ஜெனரல் இங்கிலீஷ் எஸ்பி பக்ஷி அவங்க புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பிரன்னன் மார்டினோட கிராமர் புக் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து நமக்கு இங்கிலீஷ் பேசிக் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம். மீதி 3 புக் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலே ரெஃபர் பண்ணலாம். பிரன்னன் மார்டினோட கிராமர் புக்கு, பிளிங்க் டு பேரமவுண்ட் அப்படின்ற நீத்து சிங்கோட புக்கு, அண்ட் ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் யூசேஜ் இன் இது ரிட்டன் பை மைக்கேல் ஸ்பேன். ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் யூசேஜ் இந்த புக் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும். மைக்கேல் ஸ்பேன் அப்படின்றவர் எழுதுனது. இதோட லேட்டஸ்ட் எடிஷன் கிடைச்சா வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஓல்டு புக் ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே உங்களுக்கு லோ ப்ரைஸில் கிடச்சுன்னா அங்கேயும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெக்காபுலரிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து வெக்காபுலரிக்கு தனியாக புக்குன்றது இல்லை, வேர்ட்ஸ் பவர் மேட் ஈஸி அப்படின்ற நார்மன் லூயிஸோட புக்கு அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் பிளாக் புக் ஆஃப் இங்கிலீஷ் வெக்காபுலரி இது வந்து மோஸ்ட்லி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு புக்கு. நிக்கில் கேஆர்ஜி அப்படின்ற ஒரு எழுதின புக்கு. அதுபோக வந்து நம்ம இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்தே சொல்லி தந்த LSRW அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது பண்ணுவோம். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் இந்த 4மே நம்ம கண்டினியூவாக பண்ணிட்டே வரன்ற பட்சத்தில் தான் நம்ம இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிராமர் பார்ட்டோட ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் டே பை டே ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து கிளாஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
அந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுன்றப்ப வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து மொத்தம் 8 பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். இந்த 8 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா verb, noun, pronoun, adjective, adverb, interjection, conjunction and preposition. இந்த இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் இப்போ என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் verb. நம்மளுக்கு ஜென்ரலாக ஸ்கூல்லேருந்தே சொல்லி தந்திருக்காங்க. வேர்ப்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு செயலை குறிக்கிறது. verb is a action. வேர்ப்னா வந்து ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு செயலை வந்து குறிக்கிறத வந்து நம்ம verb அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அருண் ran to school because he was late. அதாவது அருண் வந்து ஸ்கூலுக்கு வேகமாக ஓடி போனான், ஏன்னா வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து எது verb அப்படின்னு பார்த்தோம்னா ran, அவன் ஓடினா, அது வந்து ஒரு செயல். ஒரு செயலை குறிக்கிற சொல்ல வந்து நம்ம வந்து வேர்ப்னு சொல்லுவோம். தமிழில் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அஜய் லவ்ஸ் டு ரைட் போயம்ஸ். அதாவது அஜய் வந்து போயம்ஸ் வந்து எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னா எழுதுறது, அது வந்து ஒரு வினைச்சொல். அதனால வந்து இந்த இடத்துல ரைட் அப்படின்றது வந்து வேர்பா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நவுன். நவுன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேம். இந்த நேம் வந்து ஒரு மனிதனோட தான் இருக்கலாம், இல்லை ஒரு பூவோடது, இல்லை ஒரு இடத்தோட பேர், எந்த ஒரு இதோடக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம நவுன்னு சொல்லுவோம். அப்போ நவுன் இஸ் அ நேம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மை டீச்சர் இஸ் அ குட் பர்சன். இங்கே வந்து யாரை குட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டீச்சர். டீச்சர்ன்றது ஒருத்தங்களை வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த டீச்சர்ன்றது வந்து அந்த இடத்துல ஒரு நவுனாக ஆக்ட் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லக்கி இஸ் கோயிங் டு கோ ஆன் ஹாலிடே டு ஊட்டி. லக்கி வந்து ஹாலிடேஸ்க்கு வந்து ஊட்டிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 2 நவுன் இருக்குது. லக்கி அப்படின்றது ஒரு பர்சனோட நேம், அது வந்து ஒரு நவுன். அதே மாதிரி ஊட்டி அப்படின்றது வந்து ஒரு பிளேஸோட நேம், அது வந்து ஒரு நவுன். ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு நவுன் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நவுன்னா வந்து ஒரு நேமை குறிக்கிற ஒரு சொல். தேர்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொனவுன். ப்ரொனவுன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு நவுன் யூஸ் பேர் வச்சுருக்கோம்ல, பர்சன் பிளேஸ்னு. அந்த நேம், அந்த நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். ஒரு 2 சென்டென்ஸ் வந்து ஜாயின் ஆகுதுன்ற இடத்துல வந்து அந்த நவுனை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ, ஷி, அவர், தே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரொனவுன்னா என்ன? ரீப்ளேஸ் தி நவுன். ப்ரொனவுன் வந்து நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு வேர்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனு இஸ் அ வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஷி ஆல்வேஸ் ஹெல்ப் மீ வித் மை ஹோம்ஒர்க். அதாவது அனு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் வந்து என் ஹோம்ஒர்க்குக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அனு அப்படின்றது ஒரு நவுனு. செகண்ட் சென்டென்ஸில் வந்து திரும்பவும் அனு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணாமல் அந்த நவுனுக்கு பதிலாக ஷி அப்படின்ற ஒரு ப்ரொனவுனை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ப்ரொனவுன் சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் விசிட் த ஷாப்பிங் சென்டர் அட் 1 o'clock அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து யூ அப்படின்றது வந்து ஒரு நவுன் தாங்க. இந்த இடத்துல இதை ஏன் ப்ரொனவுன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து யூன்றது வந்து உங்களை குறிக்குது. அது வந்து ப்ரொனவுனாக ஏன் வருது அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஒரு நவுனுக்கு பதில் நம்ம வந்து ஒரு ப்ரொனவுனோட யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம ப்ரொனவுன் சொல்கிறோம். சரி, அடுத்தது வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு நவுனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு பர்சனை வந்து நவுன் ஒரு பேர் வச்சு நவுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதே நம்மளுக்கு வந்து அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வந்து அந்த நவுன் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அது ஷார்ட்டாக இருக்கலாம், டாலாக இருக்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், டர்ட்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி அதோட கேரக்டரை வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா வந்து describe the noun. நவுனோட கேரக்டரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கமல் ஹேஸ் அ ஹியூஜ் ஹவுஸ் வித் 6 bedrooms. இங்கே வந்து கமல்ன்றது ஒரு நவுன், அது நமக்கு வந்து நவுனாக தான் இருக்குது. ஹவுஸ்ன்றது வந்து ஒரு இடத்தோட பேர். அந்த ஹவுஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதை வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த ஹவுஸ்ன்ற நவுனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ஹியூஜ் ஹவுஸ் அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஹியூஜ் அப்படின்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வர்ப்.
ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரொனவுன் இது அட்ஜெக்டிவ் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சோ அதே மாதிரி அட்வர்ப் வந்து நமக்கு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு வேர்ப் ஒரு செயல் வந்து எப்படி செய்யப்பட்டுச்சு அப்படின்ற டிஸ்கிரைப் பண்றது வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ரைட் பண்ணிட்டு இருக்கான், அதாவது எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஸ்லோவா எழுதுறான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்லோ அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அட்வர்பா இருக்கும். அப்போ அட்வர்ப்னா என்னன்னா describe the verb. verb வந்து describe பண்றது adverb. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூர்யா இஸ் ஆல்வேஸ் லேட் ஃபார் காலேஜ். இந்த இடத்துல வந்து லேட்டுன்றது வந்து ரெண்டாவது ஆல்வேஸ் லேட்டுன்றது வந்து லேட்டுன்றது வந்து ஒரு வினைச்சொல் தான், அதாவது ஒரு வேர்ப் தான். ஆல்வேஸ் லேட்ன்றது எப்பவுமே அவன் லேட்டாக தான் வரான் அப்படின்றப்ப வந்து அது வந்து ஒரு அட்ஜெக்டிவாகவும் ஆக்ட் ஆகும், அட்வர்பாகவும் ஆக்ட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நைட் ஐ ஸ்லெப்ட் வெரி வெல். அதாவது லாஸ்ட் நைட் வந்து நான் ரொம்ப நல்லா தூங்கினேன் அப்படின்றப்ப வந்து லாஸ்ட் நைட் அப்படின்றப்ப வந்து வெரி வெல் ரொம்ப நல்லா தூங்கியிருக்காங்க அப்படின்றப்ப வந்து அந்த வெரி வெல் அப்படின்றது வந்து இந்த இடத்துல அவங்க தூங்கினதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றாங்க. அப்போ வந்து அது வந்து இந்த இடத்துல அட்வர்பா ஆக்ட் ஆகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்ஜென்ஷன். இன்டர்ஜென்ஷன் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ்ல வந்து வாவ் கோ அப்படின்ற மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸோட ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ், அதாவது இன்டர்ஜென்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எமோஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிரஸ் பண்றது. அப்போ இன்டர்ஜென்ஷன்னா வந்து எக்ஸ்பிரஸ் எமோஷன் வித் எக்ஸ்க்ளமேட்டரி. அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை விட எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதை வந்து இன்டர்ஜென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வாவ் த வியூ இஸ் அமேசிங். அதாவது வாவ் த வியூ இஸ் அமேசிங் அப்படின்னா ஒரு வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரிக்காக வாவ் இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹே ஐ ஹவ் நாட் சீன் யூ இன் அ லாங் டைம். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்க பார்க்குறப்ப ஹே நீ எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப ரொம்ப நம்ம ஆச்சரியப்பட்டு விசாரிப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து நம்ம இன்டர்ஜென்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து கன்ஜங்ஷன்ஸ் சொல்லுவோம். இது வந்து ஃப்ரேசஸ், கிளாஸ் இந்த மாதிரியே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அண்டு, பட்டு, ஆல்தோ, ஆர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்றப்ப நம்ம இடையில யூஸ் பண்ற வேர்டை வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கன்ஜங்ஷன்னா கனெக்டிங் வேர்ட். ரெண்டு சென்டென்ஸ் இல்ல வேர்ட்ஸை ஜாயின் பண்ற எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஜங்ஷன் அப்படின்ற வேர்டு வந்திருக்கும். அதாவது ஜங்ஷன்னா வந்து ஒரு இணைப்பு இடம், அது வந்து ரெண்டு இதை வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐ லைக் டு வாட்ச் த டெலிவிஷன் அண்ட் ஈட் ஸ்நாக்ஸ். அதாவது எனக்கு வந்து டெலிவிஷன் பார்க்க பிடிக்கும், ஸ்நாக்ஸ் பார்த்துட்டே பார்க்கறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸ்நாக்ஸ் சாப்பிடவும் டெலிவிஷன் பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன், டெலிவிஷன் பார்க்கறது அப்படின்றது ஒரு ஆக்ஷன். ரெண்டுமே தனித்தனி சென்டென்ஸ். ரெண்டு சென்டென்ஸை இங்கே அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி லவ் வேரஸ் ஐ எம் வெரி குவைட். என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சத்தமாக பேசுவான், அதனால நான் வந்து அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சத்தமாக பேசுவான்றது ஒரு தனி சென்டென்ஸ், நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன் அப்படின்றது ஒரு தனி சென்டென்ஸ். இங்கே ரெண்டு சென்டென்ஸையும் வேரஸ் அதாவது அதனால அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக மாற்றிருக்காங்க. அப்போ ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஒரே சென்டென்ஸாக மாற்றுறப்ப ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு வந்து கன்ஜங்ஷன் வேர்டு. அடுத்து வந்து நம்ம பார்க்கறது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா வந்து ஒரு பிளேஸு, டைமு, அதோட டைரக்ஷனு இதெல்லாம் வந்து நவுனுக்கு முன்னாடியே நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுவோம். அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு பிளேஸு, டைமு, டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு. இப்போ ப்ரிப்போசிஷன்னா டிஸ்கிரைப் த place, time and direction. ஒரு பிளேஸ், டைம், டைரக்ஷன் வந்து இது பண்றது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த அண்டர், எபவ், அதாவது ஒரு பால் வந்து அண்டர் த டேபிள், எபவ் த டேபிள், பிஹைண்ட் த டேபிள், இன் த டேபிள் அப்படின்னு சொல்றோம். அதே டைமுக்கு வந்து டியூரிங்,
அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து த கேட் ஜம்ப்டு ஓவர் த பாக்ஸ், அதாவது கேட் வந்து பாக்ஸை தாண்டி குதிச்சிருச்சு. அந்த பாக்ஸ் வந்து எப்படி குதிச்சு அப்படின்னா கேட் வந்து பாக்ஸை தாண்டியே குதிச்சிருச்சு, ஓவர் த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ அந்த ஓவர்ன்றது வந்து ப்ரிப்போசிஷன் வேர்ட். அதுக்கடுத்து வந்து கெட் இன் டு எ கார் குயிக்லி பிஃபோர் வி ஆர் லேட் டு ஸ்கூல், அதாவது காருக்குள்ளே சீக்கிரம் வா, ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து உள்ள வா, உள்ள அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு இடத்துக்குள்ள உள்ள வா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிளேஸை வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறோம். அப்படின்றப்ப வந்து இந்த இன்டூ அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு வந்து ப்ரிப்போசிஷனாக ஆக்ட் ஆகும். பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது வந்து இவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு சென்டென்ஸில் எந்தெந்த வேர்ட் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கண்டினியூஸாக இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் டெய்லி இதை ரீகால் பண்ணுறப்பையும் வந்து நம்ம இது பண்ணலாம். ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ வந்து 3rd இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிடிஎஸ் அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து 26 ஏப்ரலில் தான் வரும். அதனால் வந்து கிட்டத்தட்ட இன்னும் 1 இயருக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ வந்து ஒரு 8 or 10 months வந்து நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு சிலபஸாக கவர் பண்ணுவோம். பொறுமையாக டே பை டே கவர் பண்ணோம்னாலும் லாஸ்ட் 3-4 months வந்து நம்ம இந்த 10 months கவர் பண்ணி படித்ததை வந்து ஒன்றொன்னா வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நான் லாஸ்ட் 4 months வந்து நான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1 இங்கிலீஷ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓடிஏக்கு வர வந்து 2 பேப்பர்ஸ், பேப்பர் 1 வந்து இங்கிலீஷ் அண்ட் பேப்பர் 2 வந்து ஜிகே வந்து சிலபஸ் ரொம்ப வேஜாக இருக்கும். நான் ஒன்னொன்னையும் தனித்தனியாக எடுக்கிறேன். அது போக வந்து பேப்பர் 1 and 2 முடிச்சதுக்கப்புறம் ஐஎம்ஏ ஐஎன்ஏ ஏஎஃப்கே போடுற பேப்பர் 3 எலிமெண்ட்ரி மேக்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடியுது. பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து இவ்வளோதான். இதுக்கான எக்ஸசைஸ் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லையோ இல்லை என்சிஆர்டி புக்ஸு இல்லை உங்கள்கிட்ட வந்து நான் சொன்ன சிலபஸ் புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ அதில் இருக்கிற பேப்பர்ஸு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு, கூகுள்லேயே பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் குவிஸ் கேம் மாதிரி விளையாடலாம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி உங்கள் ஜென்ரல் கிராமரை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வளர்க்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க, நிறையா புக்ஸ் படிங்க, மேக்சின்ஸ், ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி நிறையா படிங்க. இந்த மாதிரி படிக்க நம்ம கண்டினியூஸாக இங்கிலீஷை வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். கிராமர்ன்றது வந்து ஒர்க் பண்ணி பார்க்காம வரவே வராது. நீங்கள் பார்க்குறப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இதை வந்து பார்க்காம ரோபா ஆக்ஷன் தான், நவுன் ஆக்ஷன் தான், நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்தது தான். இருந்தாலும் நம்ம ரெகுலராக டெய்லி லைஃப்பில் இது பண்ணுறப்ப நம்ம கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக படிக்கிறத வந்து ஜஸ்ட் 1 day மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர், ஈவினிங் ஒரு பேப்பர். ஆக்சுவலி அது டைமிங் வந்து 9 to 11 ஒன்று இருக்கும். அடுத்து 1 hour கேப்பு. அடுத்து வந்து 12 to 2 ஒன்று இருக்கும். அடுத்து ஒரு 1 hour கேப்பு. அடுத்து 3 to 5 ஒன்று இருக்கும். அடுத்து அதோட எக்ஸாம் 3 பேப்பர் வரும் ஒரு நாள். ஒரே நாளில் நம்ம 3 எக்ஸாமையும் நம்ம 1.5 ஒரு இயர்வாக ஃபுல்லாக நம்ம படித்தது வந்து அந்த ஒரு நாளுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பீடாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக நடந்துகிற டாபிக்ஸை வந்து ரீகால் பண்ணிட்டே இருங்க. நான் எல்லா நோட்ஸுமே வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நான் வந்து தனியாக ஒரு நோட் இதுக்காக போட்டு ஒரு 2K நோட் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்குள்ள வந்து நான் எல்லாமே ரெகுலராக கிளாஸ் என்ன நான் நடத்துகிறேனோ அதை வந்து இதில் எழுதி வச்சு அதை வச்சு தான் நான் நடத்துகிறேன். இந்த மாதிரி தனியாக நீங்களும் ஒரு நோட் போட்டு எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த நோட்டில் வந்து இப்போ நான் நடத்தின டாபிக்ஸ், இதுக்கு முன்னாடி நான் நடத்தின இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போட்ட சிலபஸ், இது எல்லாத்தையுமே வந்து நான் தனியாக ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் போஸ்ட்டில். அது போக வந்து இதுக்கான மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து பர்மனன்ட் கமிஷனில் நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா வந்து 300 மார்க்ஸுக்கு எழுதுவோம் 3 பேப்பர். தெளிவாக புரிஞ்சுக்கணும். பர்மனன்ட் கமிஷனுக்கு போகணும் அப்படின்னா வந்து நம்ம இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஐஎம்ஏ ஐஎன்ஏ ஏஎஃப்ஏ இந்த 3 அகாடமியில் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம 3 பேப்பர் எழுதுவோம். இங்கிலீஷ், ஜிகே அண்டு இஎம்னா வந்து எலிமெண்ட்ரி மேக்ஸ். அந்த மேக்ஸ் பேப்பர் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் வந்து அது வந்து நம்ம நிறையா ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஓடிஏ வந்து ஒன்லி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் 14 years தான் டைம் பீரியட். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் செலக்ட் ஆனோம் அப்படின்னா வந்து 2 பேப்பர் எழுதினா போதும், ஜிகே அண்ட் இங்கிலீஷ். இது வந்து 200 மார்க்ஸுக்கு தான் நம்ம எழுதுவோம். ஒன்றுக்குமே 2 hours தான் டைமிங்கு. இதுக்கான கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இது லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் வந்து வச்சு பார்த்ததுக்கு அப்படி வந்து 105 to 110 இருக்கும் கட் ஆஃப். இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இந்த அளவு தான் கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த இயர் வந்து எந்த அளவு கட் ஆஃப் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது மாறலாம். நெக்ஸ்ட் இயர் திரும்ப அவங்க கட் ஆஃப் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம்.
இது போக வந்து நான் சொன்ன புக்ஸ் வந்து கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. என்சிஆர்டி புக்ஸ் தான் எல்லாத்துக்குமே பேசிக்ஸு. என்சிஆர்டி புக்ஸ் வந்து ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக இருக்குது. நான் என்சிஆர்டி புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போகிற டெய்லி வீடியோ இனி அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த வீடியோஸ் டெய்லி கிளாஸ் மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எழுதிட்டே இருங்க. டெய்லியும் வந்து நம்ம ஒவ்வொரு நாள் முன்னாடி படிச்சு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்து அடுத்தடுத்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அன்னன்னைக்கு நோட்ஸ் அன்னன்னைக்கே எழுதி வச்சிருங்க. நான் நைட்டில் மேக்ஸிமம் வந்து ஈவினிங் 6 o'clock மேலே நைட் 10 டைம் இந்த டைமில் தான் வீடியோ அப்லோட் ஆகும். உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா மார்னிங் இல்லை அன்னைக்கிட்டே ஈவினிங்கில் வந்து எழுதி முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கான நோட்ஸை வந்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்டனாக இருக்காது. அதனால் சீக்கிரமே முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம நடத்த வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் த எண்ட் ஆஃப் தி செஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.